தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சுடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சுடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு தெரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு தெரியும். உதவாத என்னில் நீர் உறவானே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சுடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சுடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சுடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சுடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சுடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சுடுங்க. தேவகுமாரா குமாரா என்ன நினைச்சுடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சுடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சுடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சுடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சுடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சுடுங்க. அமர்ந்திருக்கிறவங்களை யாவரையும் மீண்டும் வரப்போகிறா இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பட்ட நாமத்தினால இயேசுவே உங்களை ஆசீர்வாதம் ஊழியத்தின் வாயிலாக உங்களை கனப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறிப்பதான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்துல நீங்கள் நான் காத்து கிடக்கிற இந்த காலை நேரத்துல ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல விதமாய் அன்பு கூர்ந்தார் என்கிற அந்த காரியத்தை நீங்கள் நானும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியதான ஒரு நல்ல ஒரு நேரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஏன்னா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாய் இவ்வளவாய் இயேசு இந்த உலகத்துல அன்பு கூர்ந்தாருங்கிற வேத வசனத்தை யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசித்து பார்க்க முடியும். இந்த ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம் மீது, நம்முடைய குடும்பத்தார் மீது, நம்முடைய தேசத்தின் மீது, தேசத்திற்கு ஜனங்கள் மீது
அவர் வைத்திருக்கிற அன்பு அது ஒரு வித்தியாசமான அன்பை குறித்து வேதாகம் நமக்கு ஞாபகப்படுத்துற வேத வார்த்தைகளா இருக்கிறது. இந்த ஆண்டவரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வெளியேறப்பட்ட அந்த அன்பானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்பதை குறித்துதான் இந்த காலையில் நீங்கள் நானும் இயேசுவை அறிந்தும் அறியாத போல் இருக்கிற பஞ்சாதியா இருக்கிற இயேசுவை ஆராதிக்காம இயேசுவை நம்பாம இருக்கிற ஜனங்கள் மத்தியில நமது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள முடியாதான் இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் தேவ ராஜ்யத்துடைய விரிவாக்கத்திற்காக ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக மீட்புக்காக உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்து வேறுபடுத்தி வைத்திருக்கிறார். நல்லவர். இந்த ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழியம் செய்ததான அந்த காலகட்டத்தை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷ காலங்கள் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு இயேசுவாய் அந்த ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த 3 வருஷத்தினுடைய அந்த ஊழியத்துல காணப்பட்டதான எல்லா அற்புத நிமித்தமாய் அடையாள நிமித்தமாய் பரலோகத்தில் பிதாவுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற ஒரு சாட்சியுள்ள ஒரு இயேசுவாய் வாழ்ந்தார் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில எவ்விதமாய் அன்பு செலுத்தினார் என்பதை குறித்து இந்த காலை வேளையில சில காரியத்தை நம்ம யோசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். சில காரியத்தை சிந்தித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். சில காரியத்தை கேட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை கல்வாரி சிலுவையில வெளிப்படுத்தின அந்த அன்புதான் அது வெளியேறப்பட்ட அன்பா இருக்கிறது. கல்வாரியில இயேசு பட்ட பாடுகள் என்பது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஜனத்தினுடைய வாழ்க்கையில மானுட வர்க்கத்துடைய இந்த பாவ மன்னிப்புக்காகவும் மீட்புக்காகவும் சிலுவையில அனுபவித்த அளவற்ற அந்த வேதனைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தின அந்த தியாகத்தின் குறிக்கிற அந்த காரியமானது கல்வாரியின் பாடுகளை வெளிப்படுத்தக்கூடியதான ஒன்றா இருக்கிறது. நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படியாய், நம்முடைய அக்கிரமத்தை இல்லாதிருக்கும்படியாய், நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றும்படியாய், பாவத்தின் அடிமத்தனத்துல, சாபத்தின் அடிமத்தனத்துல, பிசாசின் அடிமத்தனத்துல, மரணம் என்கிற அடிமத்தனத்திலிருந்து ஜனத்தை மீட்டெடுக்கிற ஒரு இயேசுவானவர் கல்வாரி சிலுவையில அவர் பட்ட பாடுகளை நினைவு கூறப்படுகிற நாட்களுக்குள்ள நீங்க நானும் வந்திருக்கும் முறை மறந்து போக வேண்டாம். அப்ப இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த விலையேற்பட்ட அன்பை குறித்து, கல்வாரியுடைய பாடுகளை குறித்து நீங்கள் நானும் ஜனத்தின் மத்தியில பேசணும். நம்முடைய பாடுகளை குறித்தே பேசி பேசி நம்ம பழகிட்டோம். அப்படி கஷ்டப்படுறேன், இப்படி கஷ்டப்படுறேன், இப்படி வேதனைப்படுறேன், அப்படி பிரச்சனைகள் இருக்கிறேன், இப்படி இருக்கேன் சொல்லி சொல்லியே நம்முடைய வாழ்க்கையுடைய சரித்திரம் நிறைய விஷயத்தை எழுதப்பட்டதா இருக்கிற. ஆனா இந்த காலை நேரத்துல நமது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை குறித்ததான சில காரியத்தை ஜனத்தின் அளவில் நீ கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கிறதை இந்த காலையில் உணர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோட பேச போகிற வார்த்தைகளை நம்முடைய இருதயம் என்கிற பலகையில, நம்முடைய சிந்தனையில இயேசு வைத்து நீங்கள் நானும் இந்த கடைசி நாட்கள்ல அவருடைய பாடுகளை குறித்து நாம ஜனத்தினர்களை கொண்டு பேச போகிறோம். வேதாகமத்தின் வாசித்து பாத்தீங்கன்னா புதிய காலத்தை வாழ்ந்ததான சவுல் என்கிற மனுஷன் என்றைக்கு தமஸ்கு பட்டணத்துக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் தரிசித்தாரோ, இயேசு கிறிஸ்துவை பார்த்தாரோ, அன்றைய நாள் முதல் இந்த சவுல் என்கிற மனிதனுடைய வாழ்க்கையில
அவரு பவுல் என்கிற ஒரு வார்த்தை நிமித்தமாய் அல்லது சவுளாய் காணப்படுகிற இந்த தேவ மனிதருடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் என்கிறதான அந்த பாடு மரணத்தை தன்னுடைய சரீரத்துல தூக்கி சுமந்து பிரிந்தார் என்பதை குறித்துதான் பைபிள் நமக்கு ஞாபகப்படுத்துவதை அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது எழுதப்பட்ட வேத வார்த்தையை வாசித்து பார்க்க முடியும். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய மரணம் என்கிற அந்த சரீரத்தை, மரணம் என்கிற அந்த பாடுகளை இந்த பவுல் என்கிற தேவ மனிதர் வாழ்க்கையில தன்னுடைய சரீரத்துல தூக்கி சுமந்து தெரிந்தார் சொல்லி நமக்கு ஞாபகப்படுத்துற வேத வசனத்தை வேதாகமத்துல வாசித்து பார்க்க முடியும். அந்த கல்வாரியில இயேசுப்பட்டதான பாடுகளை நீங்கள் நானும் சுமந்து தெரிய வேண்டும் என்று சொல்லி வேதாகம் மாத்திரமல்ல பரலோகம் அதை விரும்புவதாயிருக்கிறது. நமக்கு சின்ன கஷ்டம், சின்ன பாடு வந்துச்சுன்னு சொன்னா நம்மளால அதை ஜமாளிக்க முடியல. இவ்வளவு கஷ்டத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறனே, இவ்வளவு பாடுகளும் பிரச்சனைகளுமா இருக்கிறதே என்கிற அந்த விஷயத்துல நீங்கள் நான் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கிறதை குறித்து வேதாகம் நமக்கு ஞாபகப்படுத்தி பேசுகிற வார்த்தைகளையும் வேதத்துல வாசித்திருக்கிறோம். இந்த காலத்துல வேதாகம் சொல்லப்படுகிற பரலோகம் எதிர்பார்க்கப்படுகிற வேத வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தையோட வாழ்க்கை என்ன வெளிப்பட்டுச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள், இந்த உலகத்துல காணப்படும் உபத்திரவங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நமக்காக பாடுகள் பட்டிருக்கிறார். அப்படிதான் என்ன பாடுகளை பட்டான்னு சொல்லி நீங்க வேதாகமத்தை புரட்டி வாசித்து பாப்பீங்கன்னா வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிந்தனையில, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனதுல ஜனத்துடைய பாவத்தை மன்னிக்கும்படியாய், ஜனத்தினுடைய சாபத்தை ஆசீர்வாதம் மாற்றும்படியாய், பாவத்தின் அடிமத்தனத்துல சாபத்தின் அடிமத்தனை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் பட்ட பாடுகளை, நாம படுற வேதனைகளை, நாம பட வேண்டிய அவமானத்தை, நாம பண்ணபடியான வேதனை காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சுமந்தார் சொல்லுதான் வேதனுடைய வாழ்க்கையில சொல்லிக் கொடுக்கிற வேத வார்த்தை இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசினீங்கன்னா மோசே என்கிற தேவ மனிதனை குறித்து பைபிள் சொல்லுகிறது, இந்த பாவமான இந்த அனித்தியமான இந்த பாவ சமூகத்தை அனுபவித்து பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனத்தினுடைய அந்த பாடுகளை, இஸ்ரவேல் ஜனத்தினுடைய அந்த வேதனையை, இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணுகிற அந்த கஷ்டத்தை அனுபவிப்பது நல்லதுன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கை தெரிந்து கொண்ட காரியத்தை குறித்து கூட வேதம் நமக்கு ஞாபகப்படுத்தி பேசுவதை வேதத்துல வாசித்திருக்கிறோம். நாம துன்பத்தையோ வேதனையோ தெரிந்து கொள்வதற்காக அல்ல, வசனம் விதமான மாறுபாடான வார்த்தைகளை பேசுவதும் அல்ல. நம்முடைய பாடுகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய துக்கம், நம்முடைய கண்ணீரான வாழ்க்கை எல்லாவற்றையும் இயேசு கல்வாரி சுமந்து தீர்த்துட்டார். நம்ம சுமக்கு தேவையில்லை சொல்லுதான் வேதாகம் எதிர்பார்த்து பேசப்பட்டாலும் அப்போஸ்தலன் பவுல் என்கிற தேவ மனிதன் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் என்கிற அந்த பாடு என்கிற அந்த சரீரத்தை தன்னுடைய சரீரத்துல தூக்கி சுமந்து திருகிறேன் என்று சொல்லி சொல்லிக் கொடுக்கிற வேத வார்த்தையா இருக்கிறது. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகள் பட்டார். தலையில முள்முடி சூட்டப்பட்டவராய், அவருடைய சரீரத்துல சவுக்கடி பட்டவராய், அவருடைய கை கால்கள்ல ஆணி பாய்ந்த ஒரு இயேசுவாய், விழாவுல ஈட்டினால குத்தப்பட்ட ஒரு இயேசுவாய், நிந்தனைகளையும் அவமானத்தையும் சிலுவையில சுமந்த ஒரு இயேசுவாய், அவர் காட்டிய அந்த அன்பானது, அந்த கருணையானது இந்த காலை வேளையில
கல்வாரி பாடுகளை குறித்ததான முக்கியமான சில காரியத்தை வேதம் நம்முடைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்தி பேசும்போது அது அளவற்ற அன்பு மற்றும் அவருடைய வாழ்க்கையில வெளிப்பட்ட தியாகம் என்று சொல்லதான் வேதம் நம்முடைய வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கிற அந்த வார்த்தையை நீங்க நான் ஜனங்களிடம் கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கிறார். ஏன்னா இந்த மனித குலத்தை நேசித்ததால நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவனையே விலையாக கொடுத்து கல்வாரியில பாடுகளை பட்டார் என்பதை அந்த காலையில் நீங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த பாடு மரணத்தை கொடுத்துதான் ஜனங்கள் நடுவில் நீங்க போதிக்கணும். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரு சிலுவையில வேதனைப்படுகிறார். முள்முடி சூட்டப்பட்டவராய், சவுக்கால அடிப்பட்டவராய், ஆணைகளால் அடைக்கப்பட்டவராய், நிந்தனைக்குள்ளாகி சிலுவையில இயேசு கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவருடைய தியாகத்தை எப்படி வெளிப்படுத்தான்னு சொன்னா, தன்னுடைய சரீரமாகிய அந்த சரீரம் என்கிற அந்த சரீரத்துல பாடுகள் விதமா வெளிப்படுத்தலன்னு சொன்னா கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காய் சிந்தினாரா. அதை நீங்க சிந்தித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கல்வாரி பாடுகள் சாதாரணமான ஒரு பாடுகள் அல்ல. சும்மா நம்முடைய சரீரத்தை சொட்டு ரத்தம் வெளியே போச்சுனாலே நம்ம எவ்வளவு டயர்ட் ஆகிறோம், அதுக்காக நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் என்பதை கொடுத்தெல்லாம் நீங்க யோசித்து பார்க்கணும். நான்காவது கேசுக்கு சிந்தனான அந்த சிந்திய ரத்தத்தின் மீட்பை கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய விழாவிலிருந்து வழிந்து வந்ததான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தமானது பாவங்களை போக்குகிற வெளியேறப்பெற்ற மீட்பாக அது வெளிப்படுத்தின ஒரு இயேசு ரத்தம் என்பதை குறித்து நான் வேத நமக்கு ஞாபகப்படுத்தி பேசுகிற வேத வசனமா இருக்கிறார். இந்த நவ காலத்துல 40 நாட்கள் உபவாசம் எடுத்து ஆண்டுடைய சமூக ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவர்களால் ஏற்படுத்தப்படுகிற விசுவாசிகளால் ஊழியக்காரர்களால் ஏற்படுத்தப்படுகிற இந்த தவ காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகள் மற்றும் சிலுவின் பாதையை தியானிக்கப்பட்டு மனமாற்றத்தை ஜனத்தினர்கள் கொண்டு வருகிற ஒரு காலம்தான் நம்முடைய காலமா இருக்கிறார். ஏன்னா எத்தனைக்காய் கூட அந்த சிலுவில் அறையப்பட்ட திருநக்காய் கூட கல்வாரியில இந்த பாடுகள் பட்டார் என்கிற அந்த வார்த்தையை ஜனத்தினர்கள் கொண்டு போக வேண்டும் சொல்லி வேதம் என்று பார்த்து பேசப்படுகிற வேத வார்த்தையா இருக்கிறார். எனக்கு இருக்க அன்பு சகோதரனே சகோதரிக்கு இந்த காலை பொழுதுல கல்வாரி பாடுகள் ரொம்ப மிக அவசியமா இருக்கிற அந்த காரியத்தை நீங்க சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படியாய், நம்முடைய அக்கிரமத்தை மன்னிக்கும்படியாய், நம்முடைய வியாதியிலிருந்து விடுதலாக்கும்படியாய், நம்முடைய தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யங்களை மாற்றும்படியாய் இயேசு உலகத்தில் வந்தார். இந்த இயேசு இரட்சகராய் வெளிப்பட்டார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் நம்புகிறார்களோ, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் சார்ந்து வாழ்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில ரட்சிப்பு ஒரு மீட்டை கொடுத்து பரலோக ராஜ்யம் என்கிற அந்த ராஜ்யத்தின் மேலாக நம் நிலத்தோடு இயேசு வந்திருக்கிறார். இந்த இயேசு கடைசி பொறுத்த வரைக்கும் நமக்கு சொந்தப்பட்டார். இயேசு மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணினார்கள். அடக்கம் பண்ணப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள்ல உயிரோடு எழுப்பினார். இந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இந்த இயேசு எப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படி திரும்பவுமாய் மத்திய ஆகாயத்துல பரிசுத்தவான்களோடு எக்கால சத்தத்தோடு தேவதூதர்களோடு இயேசு நியாயாதிபதியாய் மணவாளனாய் வெளிப்பட போகிறார். எப்படி பவுலை போல யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணம் என்கிற சரீரத்தை தூக்கி சுமந்து திரிகிற அனுபவத்தோடு காணப்படுகிறார்களோ
அவளை மீட்டெடுக்கும்படியா, அவளை எடுத்துக் கொள்ளும்படியாய், அவளை சேர்த்துக் கொள்ளும்படியாய் இயேசு வரப்படுகிறார். இந்த இயேசு சந்திக்க நீங்கள் நானும் இயேசு விட்டு சென்ற ஊழியத்தை நீங்கள் நானும் ஜனங்களை கொண்டு போகத்தக்கதாய், இயேசுடைய பாடும் மரணங்களை குறித்து நீங்கள் நான் போதிக்கத்தக்கதான கிருபையை தாங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்க உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்க உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா ஸ்தோத்திர நாளெல்லாமே, துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம், துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம், மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம், மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே, உண்மையை கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையை கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, உலக தோற்ற முதல் ஐயா எனக்காய் அழைக்கப்பட்டீர், உலக தோற்ற முதல் ஐயா எனக்காய் அழைக்கப்பட்டீர், துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர், துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே,
ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய குமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய வெளியேறப்பட்ட நாமத்தினால ஆஸ்வதிக்கப்பட்டதான் இந்த பரிசுத்த நாள் ஆகிய இந்த நல்ல காலை பொழுதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை பொழுதுக்கு தாவே உடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கிற பெரிய பாக்கியத்தை அந்த கர்த்தருடைய வாழ்க்கை தந்திருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில தாவே இந்த கான்பஸ் கால் இணைந்திருக்கிற எல்லா தேவ ஜனத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில இந்த காலையில் இருக்கக்கூடிய நாமத்தை ஆராதிக்கிற ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிற இந்த நாளில நம்முடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் எங்களை மறைத்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் நாங்கள் வெளிப்படுத்த எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் உதவிச்சுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை பொழுதுல தாவே உங்களுடைய சன்னிதானத்துல உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பெரிய பாக்கியம் தந்திருக்கிற இந்த நேரத்துல நாங்கள் பாடின பாடல்கள், ஆராதனைகள் உடைய சமூகத்துல பெரிய ஆசுவத்தை கொண்டு வந்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் கேட்க போகிறோம். கர்த்தருடைய வசன திருமத்தமாய் நீர் எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் பேசப்பட்ட வார்த்தைகள் நிமித்தமாய் எங்களுடைய ஜீவியத்துல ஒரு பெரிய ஆசுவாதத்தை நாங்கள் பற்றிக்கொள்ள என் ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. எல்லா ஜெபக்குறிப்புகளும் கேட்டு பதில் கொடுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.